தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து இன்று வழங்கப்படுகின்றது. சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே தற்போது தமிழக முதலமைச்சர் போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்று காலை சரியாக 9:30 மணியளவில் தொடங்கி சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் 43,000க்கும் மேற்பட்ட இடங்களிலே போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றோர் அழைத்து சென்று தங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலோ, அங்கன்வாடி மையத்திலோ, சத்துணவு கூடத்திலோ, பொதுமக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிறுத்தங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் கூட போலியோ சொட்டு மருந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அவசியம் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்ற பொழுது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுவிட்டோம் என்று பெற்றோர் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பிறந்த குழந்தை தொடங்கி 5 வயது முடிவடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை செவிலியர்கள், மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த இடைவெளியுடன் ஆண்டுதோறும் இந்த போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும். போலியோ இல்லாத நாடாக இந்தியா இன்றைக்கு இருக்கின்றது என்றாலும் குழந்தைகளுக்கு 5 வயது வரை இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குவது அவசியம். அந்த அடிப்படையில் தான் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முதலமைச்சர் சென்னை பாலவாக்கத்திலிருந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு முதலமைச்சர் 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் அருகில் நின்று முதலமைச்சருக்கு இந்த 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப முதலமைச்சர் பெற்றோர், தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வரும் பொழுது போலியோ சொட்டு மருந்து வழங்கி குழந்தைகளுக்கான ஒரு பெட்டகத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார் என்பதை பார்க்கின்றோம். பொம்மை இருக்கின்றன. பெட்டகம் என்பதை விட குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கான பொம்மைகளை முதலமைச்சர் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று காலை 8 மணி அளவில் பெற்றோர் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் முதலமைச்சரிடம் தங்கள் குழந்தையை கொண்டு சென்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று ஏராளமான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளோடு, கை குழந்தையோடு வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. சென்னையில் முதலமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே, நீலாங்கரை அருகே இருக்கக்கூடிய பாலவாக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் தான் தற்பொழுது முதலமைச்சர் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்தடுத்து பெண்கள் தங்கள் குழந்தைகளோடு வந்து குழந்தைகளுக்கு முதலமைச்சர் கையிலிருந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அருகில் மருத்துவத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை சார்ந்த இயக்குநர்கள், செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். இன்று மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருக்கின்றது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே இன்றைக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலமைச்சர்கள் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் குழந்தைகளுக்காக இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமில் பங்கேற்ற பிறகு பொம்மை ஒன்றை வழங்குகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். குழந்தைகள் அனைவரும் பெற்றோருடன் அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய ஒரு 52 லட்சம் குழந்தைகளாக இருக்கின்றன. எனவே இதற்கு பிறகும் கூட தற்காலிக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்றாலும் இன்றைய நாளில் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாமல் வழங்கிவிட வேண்டும் என்று மருத்துவத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போலியோ நோய் பாதிப்பு மிகவும் கொடூரமான ஒரு பாதிப்பு. அது தமிழ்நாட்டில் உட்பட இந்தியாவில் தற்போது இல்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த போலியோ மருந்துகளை குழந்தைகளுக்கு 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் குக்கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை, மலைப்பகுதி கிராமங்கள் வரை கூட நடமாடும் போலியோ சொட்டு மருந்து முகாமையும் தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. சென்னை உட்பட நகரங்களில் எல்லாம் பேருந்து நிறுத்தங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதியில் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 43,000 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு கூடங்கள் உள்ளிட்டவற்றிலும் கூட போலியோ சொட்டு மருந்தோடு செவிலியர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சாமியானா பந்தல் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு குழந்தைகள் பாதுகாப்பாக நிழல் இருக்கக்கூடிய பகுதியில் வைத்துக் கொள்ளும் விதமாக தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மருத்துவத்துறையினர் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். டிராவல் அந்த பல்வேறு இடங்களுக்கும் செல்லக்கூடியவர்களுக்காகவும் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் ரயில் நிலையங்கள், விமான நிலையம், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ரயில் பயணிகள், பேருந்து பயணிகளும் கூட பேருந்து நிறுத்தங்களில், அதாவது பேருந்து நிலையங்களிலோ ரயில் நிலையங்களிலோ போலியோ சொட்டு மருந்து முகாம் எங்கே நடக்கின்றது என்று கேட்டு உடனடியாக போலியோ மருந்துகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு வழங்கிவிட முடியும். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் தற்பொழுது போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து சென்னை பாலவாக்கம் பகுதியிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம் மையத்தை பார்வையிட்டு வருகின்றார். வருகிற அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்கிய முதலமைச்சர் அந்த குழந்தைகளுக்காக அவர்களுடைய பெற்றோரிடம் பொம்மை ஒன்றையும் கொடுத்து அனுப்பினார் என்பதை பார்த்தோம். சரியாக 2 சொட்டுகளாக அந்த போலியோ மருந்து வழங்கப்படும்.
அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பங்கேற்று 2 சொட்டுகள் அளவு போலியோ சொட்டு மருந்தை வழங்கினார். அதன் பிறகு இப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் புறப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கும் கூட தலைமைச் செயலாளர் தலைமையிலே மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் இருக்கின்றது. நாளை மற்றும் நாளை மறுநாள் முதலமைச்சர் தலைமையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 20 நாட்களுக்கு முதலமைச்சர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு நிதி அமைச்சகத்திற்கான அந்த நிதிநிலை அறிக்கையை எல்லாம் உறுதி செய்ய இருக்கின்றார். இந்த நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறக்கூடிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சரியாக காலை 6:30 மணி அளவிலே குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தற்போது அந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கையசைத்து அவர்களுடைய அன்புக்கு நன்றி சொல்லி சென்று கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனை நேரலையில் தற்போது பார்த்து வந்திருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். போலியோ சொட்டு மருந்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்தில் 52 லட்சம் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்துகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து நிலையம், விமான நிலையம், ரயில் நிலையம், இன்னும் சொல்ல போனால் சுங்கச்சாவடிகளில் கூட செவிலியர்கள் அந்த போலியோ சொட்டு மருந்தை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் இருந்து ஏற்கனவே பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு விட்டது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய செவிலியர்கள் சார்பிலே குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு போலியோ சொட்டு மருந்து போட்டோம், இந்த ஆண்டும் போலியோ சொட்டு மருந்தை குழந்தைக்கு வழங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி பெற்றோருக்கு இருக்கக்கூடாது. 5 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது பல்வேறு வகையில் அவர்களுடைய அந்த உடல் திறனை மேம்படுத்துவதற்கும், இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லப்படக்கூடிய போலியோ நோய் எந்த வகையிலும் தாக்கிவிடாத ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு வழங்கும் என்பதன் காரணமாகத்தான் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. சரியாக 9:30 மணி அளவில் காலை போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கி இருக்கின்றது. மாலை 5 மணி வரை கூட போலியோ சொட்டு மருந்துகளை தங்கள் குழந்தைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலையங்களுக்கு சென்று பெற்றோர் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பினையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு விடுபட்ட குழந்தைகளுக்கும் தற்காலிக மையங்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றாலும் இன்றைய நாளிலேயே பெற்றோர் தங்களுடைய குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்துகளை வழங்குவது எளிதாக இருக்கும். ஏனென்றால் இன்று 43,000 மையங்களிலே முகாம் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்துகளை செவிலியர்கள் வழங்கி வருகின்றார்கள். வீட்டுக்கு அருகிலேயே அனைத்து இடங்களிலும், நகரங்கள் உட்பட அனைத்து மாநகர பகுதியிலும் கூட வீடுகளுக்கு அருகிலேயே பேருந்து நிறுத்தங்கள் உள்ளிட்ட இடங்களில் அந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்காலிக முகாம்களை பொறுத்தவரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.